குங்குமம் வைத்து மாவிலை சட்டியும் வைத்து வழிபட்டார். 7 நாட்களுக்குள் ஒரு பழைய கடன்தாரர், கண்டேன் உங்களை துன்பத்தில், இந்த மாதம் தவிக்காதீங்க என்று பணம் கொடுத்தார். 15வது நாளில் ரமேஷ் எதிர்பாராத ஊதிய உயர்வு. 21வது நாளில் வீட்டு நிலவிலை தாழ்ந்ததால் முதலுதவி கட்டி வீட்டு திட்டம் ஆரம்பித்தார். வீட்டு வாசல், மாடி, குடில் எல்லாமே வாசனை, அமைதி, சிரிப்பு கொண்டு மாறின. செல்வம் என்பது ஒரே ராத்திரியில் வரும் வித்தை அல்ல. ஆனால் பக்தி, ஒழுங்கு, தெய்வ வழிபாடு இருந்தால் அருள் வழியாக அதுவே வழிகாட்டும். வீடு வாழ்வில் செல்வம் வர 3 அத்தியாவசிய விஷயங்கள்: தினசரி நெய் விளக்கேற்றம், காலையன் மாலை, துளசி வழிபாடு, மகாலட்சுமிக்கு வெள்ளி பாத்திரம் அல்லது சிறு நாணாய் தரிசனம். இந்த பக்தி வழியை பின்பற்றுங்கள். கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். செல்வம் வந்தால் மட்டுமல்ல, அமைதி வந்தாலே அது செல்வமே. நலமும் அருளும் உண்டாகும்.